ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லண்டன் வின்ஸ். லாங் டேஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த வீக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீக் வந்து நாங்கள் ஸ்கை கார்டன் போகிறோம். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணி எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். மார்னிங்கே ஒரே அலப்பறையோடையே கிளம்பிட்டோம். தலைவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டோடு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. யூஸ்வலாக வந்து சென்ட்ரல் லண்டன் போகிறதுனாவே ஒரே ஜாலியாக ஆகிடும். ஏன்னா அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்படி டிவிலெலாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரியான லண்டனை வந்து சென்ட்ரல் லண்டன் போனால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற பிளேஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே எங்களுக்கு சென்ட்ரல் லண்டன் காரில் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ரூஃப் டாப் இருக்கனால நம்ம அதில் பார்த்துட்டே போவோம், ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை கார்டன். ஸ்கை கார்டனில் வந்து 35 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து மொட்டை மாடி மாதிரி இருக்கும். அங்கே டெரஸ் கார்டன் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம புக் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கும். ஹைட்டில் இருந்து 360 டிகிரியில் வந்து நம்ம ஓவரால் லண்டனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே சைட் சீன் தான், ரெஸ்டாரண்ட் இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இப்போ ஒரு பில்டிங் காட்டுறேன்ல, இதுதான் ஸ்கை கார்டன் பில்டிங்கு. இந்த பில்டிங்க்கு தான் நாங்கள் போக போகிறோம். நாங்கள் வந்து 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சென்ட்ரல் லண்டனில் இருக்கனால நாங்கள் கார்லேயே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா கிட்ஸை வச்சுட்டு ட்ரெயினில் அவங்களோட ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஏன் பசங்களோட போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஓன் வெஹிக்கிள் தான் பெஸ்ட்டு. அதனால் நாங்கள் அதிலே கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் நேரம் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு குரூப்பாக தான் லிஃப்ட்டில் உள்ளே அனுப்புவாங்க. க்யூவில் நிற்கிற வரைக்கும் எங்களுக்கு போர் அடிச்சது. குட்டி பையனோட அட்டகாசம் தாங்க முடியல. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் 3 பேர் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து க்யூ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போயிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டு 35 ஃப்ளோர்ஸ்க்கு டைரெக்டாக கொண்டு போய் விட்டுறோம். அங்கே போனது ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ நம்ம அங்கே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து சைட் சீன் பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸ் தான். ஸோ அதனால சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெதர் வந்து நார்மலாக இருக்க டைம் போய்கிட்டால் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப லண்டன் ஐ, டவர் பிரிட்ஜு, ஓவரால் லண்டனோட பில்டிங்ஸ் எல்லாமே தெரியும். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கிட்ஸை வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அங்கே வார்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் ஏறக்கூடாது இதில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, கிட்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்கல்ல. ஸோ நாங்கள் நாங்கள் மேனேஜ் பண்ண பழகிட்டோம். அதனால் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே வியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணிக்க முடிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் வியூ காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டவர் பிரிட்ஜு சூப்பராக தெரிஞ்சுது. தீம்ஸ் ரிவரோட வியூஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க டேடியும் பசங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நாங்களும் அங்கே இருந்தவங்கள வச்சு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வியூ பார்க்க போயிட்டு, நீங்களே பாருங்கள் டவர் பிரிட்ஜ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் அந்த ரிவர் ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணியிருந்தோம். அங்கே நின்று பார்க்குறப்பவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எல்லா பில்டிங்கும் சூப்பராக கவர் ஆகிருந்தது. நம்ம 360 டிகிரியில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற சிட்டியவே நம்ம பார்க்க முடியும். லண்டன் பார்க்க வரவங்க வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அங்கே பாருங்கள், லண்டன் ஐலேருந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஓவராலாக இருக்கிற பிரிட்ஜஸ் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் ரிவர் சூப்பராக இருக்கும். ஹைட்லேருந்து அந்த ரிவர் பார்க்குறப்ப நல்ல ஒரு வியூவாக இருக்கும். எல்லா டாப் பில்டிங்ஸுமே இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியும். பில்டிங்கை தெரிஞ்சவங்களுக்கு அதை வந்து மார்க் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த டவர் பிரிட்ஜு சூப்பராக தெரியும். அது வந்து எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாங்களும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஃபுல் டே கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் அங்கே அந்தளவுக்கு எதுவும் இல்லை. வியூஸை பார்த்துட்டு நம்ம கிளம்புற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வியூஸ் பிடிக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூப்பராக, கப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வால் ஃபுல்லாமே பிளான்ட்ஸில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே ஒரிஜினல் பிளான்ட்ஸு. ஸோ அது சூப்பராக இருந்தது. எல்லாமே இங்கே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சைனா டவர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். சைனா டவருக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் இங்கே எப்போவுமே க்ரௌடியாக தான் இருக்கும். நாங்கள் என்ன போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி கெவின் தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு சைனா டவர் போகிறதுனாவே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஏதாவது ஃபுட்டுக்கு என்ன பண்ணலான்னு அப்போ எப்பவும் போல தான் இந்த சைனா டவுன் வந்தாவே அலைஞ்சிட்ருப்போம். அங்கே நிறைய பேர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் அதில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு பஃபேக்குள்ளே போகலான்னு டிசைட் பண்ணோம். பட் அவங்கள விட எங்கள் குட்டி சார் வந்து அவர் பாடுறத ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி டான்ஸ் எல்லாம் ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, கொஞ்ச நாள் அவனுக்காக அதை நின்று கேட்டுட்டு இருந்தோம்.
அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அவன் எப்படி இருக்கானோ அப்படியே விட்டால் தான் அவன் நார்மலாக இருப்பான். அதுக்கப்புறம் பஃபேல என்ட்ரு ஆகிட்டோம். எல்லா ஃபுட்டுமே ஃப்ரெஷ் அண்ட் ஹாட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபுல் கட்டு 2 பேருமே கட்டிட்டோம். என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலட் இருந்துச்சு. சேலடில் இந்த ஆரஞ்சு 2 பேரும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. முடிச்சுட்டு அப்பாடான்ட்டு அப்படியே அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். குட்டி சார் தான் அவர், பாருங்கள் நீங்களே பாருங்களேன், எங்கள் ஹனிபி வந்து அவர் பேசாமல் நடந்துகிட்டே இருப்பார். நாங்கள் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட ஆஸ் யூஷுவல் ரொமான்டிக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கெவினையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிறப்போ எங்களுக்கு அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சென்ட்ரல் லண்டனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுனாவே சூப்பராக இருக்கும், பில்டிங்ஸும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.